வண்டியே என்ன மயக்குறியே ராப்பகல வந்து உருக்குறியே ராவண்டியே என்ன மயக்குறியே ராப்பகல வந்து உருக்குறியே மனசுல கரகம் ஆடுவதேண்டி வாரி அணைச்சா வழுக்குறியே அடி பாதி மறைச்சு கலக்குறியே. குட் மார்னிங் சார். உங்களுக்கு இப்பதான் விடியதா? அது அது வந்து மம்மி, அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மம்மி. அதான் வந்துட்டாங்க. சரி நீ கிளம்பு. சக்கரவர்த்தி போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அவங்க 3 மணிக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். சீக்கிரத்தை லேட் படுத்தாமல் இருப்பாங்க. சீக்கிரம் கிளம்பி வா. ஓகே மம்மி, அவ்வளோதான், கிளம்பி வந்துடுறேன் மம்மி. இந்து. ஓகே ஆண்டி. ஐயோ எவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. என்ன பர்த்டே ஸ்பெஷலா? ஹலோ, என்ன தேனு மேடம் ஃப்ரீஸ் மூடில் இருக்கீங்க? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்ன எங்களுக்கும் ஸ்வீட் கிடையாதா? எனக்கு எங்கே சக்கரை பொங்கல்? அதை சாப்பிட்றதுக்காக ஓடோடி வந்திருக்கேன். இதை போய் எடுத்துகிட்டு வரேன். சீக்கிரம் சீக்கிரம். ஏனியன் அண்ணி. தேங்க்யூ அண்ணி. போமா, போய் சாமி நம்மளை வச்சுட்டு அவனுக்கு சக்கரை பொங்கல் எடுத்துகிட்டு வந்து கொடு. அதான் தேனு போயிருக்காளே பாட்டி. இவனுக்கு இல்லை, இது எனக்கு. ஆமாம், அவன் ரெடியாக ரொம்ப நேரம் ஆச்சு. என்பனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் வரக்குள்ள இவனுக்கு சக்கரை பொங்கல் எடுத்துகிட்டு வந்து கொடு. அவனும் சாப்பிட்டுட்டு கிளம்பட்டும். நான் போய் பேபி டேப்லெட் போட்டு வரேன். சொல்கிறது காதில் விழுகுதா? ஆஃபீஸ்க்கு வரும் என் கண்ணு முன்னாடியே வராதுன்னு அப்படியே கற்றுனா பாட்டி என்னவா பொங்கல் கொண்டு கூட காஃபி கொண்டு கொடுன்றாங்க. நான் இப்போ என்ன பண்ணுறது? இன்னுமா சீக்கிரம் போ. இந்த போகிறேன் பாட்டி. ஆன்ட்டி சொன்ன மாதிரி அவன் நம்மளை கொட்டை கொட்டை குடிஞ்சிட்டு இருந்தேன்னா நம்ம தலையில் முளை அரைச்சிருவானோ? என்னடா சொன்ன? நான் உன் கண்ணு முன்னாடி வரக்கூடாதா? இப்போ பாரு, சாமி கும்பிட்டா சாருக்கு பிடிக்காதோ? சாமி மேலே நம்பிக்கை இல்லையோ? இதோ வரைகிறா. அத்தை சொன்ன மாதிரி நீ கொஞ்சம் கோளாறு கோபிதான். உன்கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் காய் நகர்த்தணும். இரு, இதோ வரேன். ஏய் மேனஸ் இல்ல? இது ஒன்றும் நம்மளோட பெட்ரூம் கிடையாது. இங்க எல்லாரும் இருக்காங்க. ஸோ ஏய் நீ முதல் தலையில அதெல்லாம் அப்புறம் தரலாம். என்ன காட்? ஏய் வாய் கொஞ்சம் பேச மாட்டியா? என்ன வேணும் உனக்கு? ஏதோ சொன்னீங்களே, என்னது? காட் காட் அப்படிதானே சொன்னீங்க? ஆமா. காட் நான் கூப்பிட்டீங்க? ஆமா, எனக்கு கூட அப்படிதான் கேட்டுச்சு. நீங்களும் ஆமா தான் சொல்றீங்க. ஆனா வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வேற மாதிரி சொன்னாங்களே. என்னென்ன? உங்களுக்கு சாமினாவே பிடிக்காது, சாமி மேல நம்பிக்கையே இல்லை, சாமியே கும்பிட மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்களே. பேசுற மாடுலேஷனே சரியில்லையே. ஏதோ உங்களுக்கு இருக்கா வந்திருக்கோம். இதையா வாயை கொடுத்த மாட்டுக்காத, அப்படியே அமைதியாக கிளம்பி போயிரு. ஒரு நிமிஷம். என்ன கேட்டீங்க உனக்கு? கண்ணு தெரியும்ல, கையில் என்ன வச்சிருக்கேன்னு பாக்குறீங்கல்ல? எனக்கு வேண்டாம். ஏன்? வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் தொட்டு கும்பிட்டாங்கல்ல, பார்த்துட்டு தானே இருந்தீங்க. உங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா? எனக்கு வேணாம் விடண்டி. எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லையா? மூச்சுக்கு முன்னாடி காட் காடுன்றீங்க, ஆனா இப்போ மட்டும் தொட்டு கும்பிட மாட்டேங்கிறீங்க. இது என்ன கதை? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. எனக்கு பிடிக்கல, எடுத்துட்டு போ. அதான் ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, சக்ஸஸ் ஆகணும்னு சொன்னீங்கல்ல. இப்போ இந்த ஆர்த்தி நான் தொட்டு கும்பிட்டா சக்ஸஸ் ஆயிடுமா? அப்படி தானே எல்லாரும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அவங்க வச்சுக்கிட்டாங்க, நான் வச்சுக்கணும்னு இல்லை. உனக்கு காலையில் நான் என்ன சொன்னேன்? என் முன்னாடி வந்து நிற்காதான்னு சொன்னேன்ல, முதல் தள்ளி நில்றேன். அப்படிலாம் விட முடியாது. இப்போ நீங்க இதை தொட்டு கும்பிடுறீங்க. How that you? நீ எனக்கு ஆர்டர் போடுறியா? வச்சுக்கோங்க. ஏய் உன்ன This is not our room. Okay? Mind it. ரூம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு பொறுமையா இருப்பேன். சில்லுன்னு வச்சுக்கோ, இங்க நடக்கிறது வேறையா இருக்கும். மரியாதை எடுத்துட்டு போயிரு. இதை நீங்க ஆரத்தியை தொட்டு கும்பிடாம ஒரு இன்ச் கூட நகர மாட்டேன்.
நான் எக்கேட கெட்டு போறேன். இந்த ஆரத்தை தொட்டு போனேன்னா நான் சக்சஸ் ஆக மாட்டேனா? பரவாயில்ல, உனக்கு என்ன மேல அக்கறை? உரிமை உரிமையோ? சொன்னா இங்க பாரு, வைக்க முடியாது. என்னடி பண்ணுவ? சிம்பிள். பெண்ணாய் நீ வந்ததும் என் வாழ்வின் எதிர்காலம் நீதானடி. கண்மூடி படுத்தாலும் கனவெல்லாம் நீதானே. இருந்தாலும் இருக்காதது இந்த காதலே புரியாதது. புதிரானது அழிந்தாலுமே அழியாதது நிலையானது. காட்டு சிறுக்கிய காத்து கிடக்குற வாடி. நேத்து பார்த்தது நெஞ்சில் இருக்குது என்ன கொல்லுதே போட்டி. இந்து பொங்கல். இந்து என்னடி பண்ற? என்ன ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு? இந்நேரம் நம்ம திருநீர் வச்சதுக்கு பயங்கரமா கொந்தளிச்சிருக்கணுமே. அமைதியா இருக்கா? இவனை வேறு பேத்தனும் ஒவ்வொரு விஷயம் பண்றோம். அது வேற மாதிரி போய் முடிச்சிருது. இன்னைக்கு நான் மாட்டினேன், அதுல சந்தேகமே இல்லை. ஐயோ பெண்ணே ஓ பெண்ணே இவன் ஆசைகள் எல்லாம் எளியவை தானே. பெண்ணே ஓ பெண்ணே நீ கேட்டா போதும். என்ன இனியா, இன்னைக்குள்ள பொங்கலை முடிச்சிருவியா? சக்கரை பொங்கலாச்சே, அதான் சார் பார்த்துட்டு இருக்காரு. இங்கே பார்த்தேனே, இந்த வீட்லேயே சக்கரை பொங்கல் பிடிக்காத ஒரே ஆள் சார் மட்டும்தான். நீ வேற பாசமாக கொடுத்துட்டியா? அதான் உன்கிட்ட என்ன சொல்லி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படிதானடா? சக்கரை பொங்கல் பிடிக்காதா? பாட்டி என்னடா பாசமாக பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை எப்படி நோ சொல்கிறது? எப்படியாவது முடிஞ்ச அளவு காலி பண்ணுற பாட்டி அப்படின்னு சொல்கிறியா? மவளே, இருக்கடி உனக்கு. இரு, உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன். இல்லை வேண்டாம், பிடிக்கலன்னு கொடுத்துருங்க. எனக்கு உங்களுக்கு சக்கரை பொங்கல் பிடிக்காதுன்னு தெரியாதுல்ல, அதனால தான். நீ வேற ஏதாவது கூட கேளு, செஞ்சு கொடுக்க ரெடியாக இருக்காங்க போலடா. ரியலி? டேய் இல்லை இல்லை, நான் எதுவும் கேட்கல. கண்டிப்பாக இன்னைக்கு இந்த பவுலை ஃபுல்லாக காலி பண்ணுறேன். ஓகே? ஆ பாட்டி பார்த்தீங்களா, கோயிலிருந்து வாரம் வாரம் பிரசாதம் வீட்டுக்கு வரும். எவ்வளோ கெஞ்சிருப்பீங்க, ஒரு ஆள் நாள் வாங்கிக்கூடான்னு சொல்லிட்டு. என்னைக்காய் சாப்பிட்ருக்கானா? சும்மா இரு, பாவம் அந்த பொண்ணு நமக்காக ஒன்று கஷ்டப்பட ப்ரிப்பேர் பண்ணியிருக்கா. அது எப்படி வேணும்னு சொல்கிறது? அதனால தான் என் பேரன் அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சாப்பிட்றேன்னு சொல்கிறான். என் பேரன் கேட்க நல்ல மனசு யாருக்கு வரும்? யாருக்குமே வராது பாட்டி, யாருக்குமே வராது. என்னடா மீட்டிங்கை மறந்துட்டியா? இன்னைக்குள்ளே சாப்பிட்டுட்டு பவுலை கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? ஆமாம், ரவுடி என்ன? ஐயோ நீங்கள் வேற பாட்டி ஏன் கேட்குறீங்க? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ரவுடி பயந்துட்டாங்க. எது பயந்துட்டாளா? பார்த்தீங்களா, நீங்களே நம்ப மாட்டீங்க. ஆமாம் பாட்டி, நேற்று ஏன் கேட்குறீங்க? பீச்சில் தண்ணியிலே காலை வைக்க மாட்டேன்ட்டாங்க. நாங்களாம் சேர்ந்து சும்மா விடுவோமா? அவங்கள உள்ளே இழுத்துட்டு போய் தண்ணியில் விளையாட விட்டு இழுத்துட்டு வந்துட்டோம். அதில் மேடம் கொஞ்சம் குளிர் ஜுரம். என்ன சொல்கிற? ஐயோ பாட்டி, அந்த பயத்தினால, மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன்னாங்க, நாங்களும் டிஸ்டர்ப் பண்ணல, அதான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. மாலி குளிர் ஜுரம்னு சொல்கிற, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகாமலா? கேட்டேன் பாட்டி, அவங்க அப்படி தான் இருப்பாங்க, கொஞ்சம் நேரத்தில் அவங்களே சரியாயிருவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம். வா போய் பார்க்கலாம். நீங்கள் போங்க, நான் வரேன். உங்களுக்கு சக்கரை பொங்கல் பிடிக்கலன்னா விட்டுருங்க, வேண்டாம். சக்கரை பொங்கல் பிடிக்காதான், ஆனால் சக்கரை பொங்கல் பண்ணி கொடுத்தவங்க ரொம்ப பிடிக்குமே. என்னது? அதானே கேட்டுற போகுது. இல்லை, ரொம்பவே டேஸ்டாக இருக்கு, நான் சாப்பிட்றேன். இவன் தேவைகள் எல்லாம் தெரிந்தவை தானே. ஒன்றாய் ஒவ்வொன்றாய் நீ தந்தா போதும். மனசெங்கும் தேத்துழியில் அடையில்லாத சுவைதான். உன் பாசத்தில் கண்டேன் என் வாழ்க்கை ஒரு விடைதான். உண்மைகள் எங்கே? எனக்கு வேற இருக்க, நான் எடுத்துக்கிறேன். ஏன் அது எங்களுக்கு தெரியாதா? யாராவது பார்க்க போகிறாங்க. ஆமாம் ஆமாம், நீங்கள் ரொம்ப பயந்தவங்க தான், அது எங்களுக்கு தெரியும். இன்பா, நீங்கள் வேற ஏற்கனவே மதியிலேருந்து தேன் வரை என்னை ஓட்டிகிட்ருக்காங்க. அப்படியா? என்னென்ன? அது வந்து அது 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 அதுதான், அதுக்கப்புறம் வராது, அப்படி தானே? இங்கே பாரு, அந்த பொண்ணை
அதான் தேனை அவளோட பர்த்டேன்னு எவ்வளோ நல்லா ஸ்வீட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி இனி எனக்கும் சர்வ் பண்ணியிருக்கா. நீ தான் இருக்கே என்னக்காவது அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது எனக்கு போட்டு கொடுத்துருக்கியா? அவ்வளோதானா? காஃபி மட்டும் போதுமா? விடுங்க, ஈவினிங் போட்டு கொடுத்துடலாம். எனக்கு போதும், நீங்கள் சாப்பிடுங்க. என்ன மேடம் காஃபின்னு அவ்வளோ சாதமாக சொல்லிட்டீங்க? அதில் எவ்வளோ விஷயம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? காஃபியில் என்ன விஷயம் இருக்குது? காஃபி பவுடர், சுகர், மில்க், அவ்வளோதானே? அது நார்மல் காஃபி, ஓகே. இது வேறு காஃபி. அதெல்லாம் எனக்கு தெரியாத மேடம் தான் சொல்லியிருக்கீங்க. ஈவினிங் கண்டிப்பாக எனக்கு காஃபி வேணும். நான் நோ சொன்னாலும் நீங்கள் வேணாம்னு சொல்லிடுவீங்க பாருங்கள். அது மட்டும் இல்லை, நேற்று மாலில் வச்சு என்ன செய்யும் அதுவும் கூட சேர்த்து வேணும். அதெல்லாம் முடியாது. ஒவ்வொரு தடவை தான் சொல்லுவாங்க, அப்பயே கேட்டிருக்கணும். இதெல்லாம் அடிக்கடி சொல்ல முடியாது. நீ சொல்லலாம் என்ன, நாங்களே சொல்ல போல. ரொம்ப தான், எனக்கு போதும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடு, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது, தேங்க்யூ ஃபார் த பொங்கல்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு கையில் பொங்கலாவது கிடச்சிது. மேடம் காஃபின்னு சொல்லியிருக்கீங்க, பார்க்கலாம் என்ன தரீங்கன்னு. நான் காஃபியாக தான் கொடுப்பேன் சார். அதை எப்படி என்ன ஃப்ளேவரில் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அப்படி எடுத்துக்கோங்க. மவளே, நான் எப்படி என்னன்றது தெரியாமல் அடிக்கடி விளாட்டிட்டு இருக்கேன். என்னைக்கு என்கிட்ட மாட்ட போகிறேன்னு தெரில. கரெக்டு தான். எப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சுயரூபம் வெளியே வருது. இன்னும் என்னை பற்றி நிறைய புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி பக்கத்தில் நேரம் பேசவே மாட்டேன். ஐயோ, அது சரி, நான் இப்போ முக்கியமான மீட்டிங் கிளம்பிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கூட பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அங்கே போய் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. இது நல்ல கதையாக இருக்கே. சும்மா பொங்கலை கூப்பிட்டு பொங்கலை ஊட்டி விட்டுட்டு நீங்களும் வம்பழுத்துட்டு என்ன சொல்கிறீங்களா? ஓகே பேபி, டைம் ஆகிடுச்சு. ஈவினிங் வந்து மீட் பண்ணலாம். பாய். அப்புறம் காஃபி மறந்துடாதீங்க, ரெடியாக இருங்க. கிச்சனில் தானே காஃபி ப்ரிப்பேர் பண்ணணும், பண்ணிடலாம். நீங்கள் ரெடியாக மட்டும் இருங்க, நான் சொல்கிறேன் எங்கே ப்ரிப்பேர் பண்ணணும், எப்போ ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகே பாய். ஏதோ பிளானோடு தான் இருக்கீங்க. அதை ஈவினிங் பார்க்கலாம். பாய். பாய். டவல் எங்கே போச்சு? கரெக்டாக அந்த இடத்துல அந்த திங்ஸ் இருக்கிறதே கிடையாது. பாட்டி பாட்டி, வாட் நீ பாட்டியா? இல்லை, காலையில் பாட்டி தான் கால் பண்ணி காஃபி கேட்டேன், நீ எடுத்துகிட்டு வந்த. இப்போயும் பாட்டி தானே கூப்பிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுற? ஏன் பாட்டி என்ன உங்களுக்கு வேலை தராங்களா? பாட்டி காஃபி கொடுத்தா தான் குடிப்பீங்களோ? பாட்டி டவல் கொடுத்தா தான் தொடப்பீங்களோ? இப்போ என்ன, இந்த டவலை வாங்கி நான் கை துடைக்கணுமா? அது உங்கள் இஷ்டம். டவல் கேட்டு தானே பாட்டியை கூப்பிட்டீங்க, டவல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் வாங்கி உங்கள் கையை துடைக்கிறது துடைக்காமல் இருக்கிறது உங்களோட இஷ்டம். ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. நான் பாட்டின்னு தானே கூப்பிட்டேன், டவல் வேணும்னு கேட்கவே இல்லையே. எங்கள் டவல் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? என்ன பிளானிங்கா? ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க. என்ன காலையிலேயே அங்கிள் எங்கள் டவல் இருக்குன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. அதை இன்ன வரையும் யாருமே கவனிக்காமல் இருந்திருக்காங்க. நீங்கள் கத்தும் போது ஞாபகம் வந்தது, அதனால எடுத்துகிட்டு வந்தேன். யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா விடுங்க. பிளானிங்னா புரியல. இன்னைக்கு ஒரு முடிவோடு தான் இருக்கேன். கை துடைக்கணும் டவல் கேட்டீங்க, இப்போ வாங்குறீங்களா இல்லையா? என்ன அப்படின்னு எப்படி எங்கள் பக்கத்தில்? ஹலோ, இந்த பக்கமா அந்த பக்கமாக போயிட்டா? இங்கே பாருங்க, கை துடைக்க தானே டவல் கேட்டீங்க. புரியுங்க. என்னங்க நீங்கள், நான் எதாவது தப்பாக கேட்டேன்னா என்ன? அதுதான் நானும் சொல்கிறேன், கை துடைக்கணும், டவல் என்கிட்ட வரணும். டவல் எப்படி வரும்? அது மேடம் தான் சொல்லணும். இது உனக்கு இது வேணும், இதுக்கு மேலே வேணும்டி. டவல் எடுத்துட்டு வந்தில்ல, நீ அவனை வெறுப்பேற்றலாம் நினச்சேன். ஆனால் அவன் வேற என்னமோ பிளான் பண்ணியிருக்கான் போலயே. மாட்டின அவ்வளோதான். இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறது தான் நல்லது. டவல் வருமா வராதா? வருமா வராதா? டவல் எப்படி? டவல் தான் வர மாட்டேங்குது. நான் டவல் கிட்ட வரேனே, எனக்கு கையை துடைக்கணும்ல. ரொம்ப ஓவர பண்ணாதீங்கன்னு. இந்தாங்க டவல் பிடிங்க. இல்லை, எனக்கு புரியல. நீங்கள் கையை நீட்டினாலே டவல் வரும்.
எனக்கு கை நீட்ட ரொம்ப சோம்பேறியாக இருக்குது. அதனால தான் நானே வந்துட்டேன். இந்து ஏதோ பெருசாக பிளான் பண்ணியிருக்கான். அதில் நீ வசமாக சிக்கிக்கிட்ட, அது மட்டும் நல்லா தெரியுது. இப்போ என்ன, இன்னும் பக்கத்தில் வரணுமா? ஆஹா, அதெல்லாம் வேண்டாம். டவலை மட்டும் வாங்கிக்கோங்க. நான் தமிழில் தானே பேசுகிறேன். இல்லை, உனக்கு தமிழ் லாங்குவேஜ் தெரியாதா? டவல் இட்டு வந்து என் மேலே தப்பு தான். போதுமா? அதான் எடுத்துகிட்டு வந்துட்டே. அப்புறம் என்ன? அதுக்கு நான் இப்போ என் கையை துடைக்கணும். ஏதோ டவல். ஒன்றா இதையா? காதல் உண்டாச்சு சிறு தண்ணீரா நான் தவழ்ந்தேனே இதில் எப்போது மின்சாரம் உண்டாச்சு பெண்ணே பெண்ணே இதையா? வாட் இஸ் திஸ்? இன்னும் யுவர் லிமிட்ஸ். ஓ ரியல்லி? நீ உன் லிமிட்டோட தான் நடந்துக்கிறியா? நான் என்ன பண்ணேன்? நீ பாட்டி அம்மா அப்பா எல்லாரும் பேசுனது கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன பிளானு? என்ன பிளானு? ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கே வர. என்ன இதே எவ்வளோ அப்படி யாரும் கண்ட்ரோலெல்லாம் எடுக்க முடியாது. கண்டிப்பாக உன்னால் முடியவே முடியாது. சரி ஓகே. என்னடி நக்கலாம்? நீங்களே ஒரு கேள்வி கேட்டீங்க, நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. நான் சரின்னு சொன்னால் கோவப்படுறீங்க. இது நீ இல்லையே. இதில் என்ன புதுசாக இருக்கு? எது? எல்லாமே தான். புரியல. எது புதுசாக இருக்கு? காஃபி கொண்டு வந்து கொடுத்ததா? இல்லை சாமி கும்பிட சொல்லி திருநீர் வச்சு விட்டதா? இல்லை இப்போ டவல் கொண்டு வந்து கொடுத்ததா? அதெல்லாம் விட இதோ இந்த இந்த அமைதி, இதுதான் இதுதான் என்ன பிளானு? என்னங்க நீங்கள் கோவப்பட்டாலும் தப்பு பண்ணுறீங்க, அமைதியாக போயிடலான்னு பார்த்தாலும் அதுவும் தப்பு பண்ணுறீங்க. அப்போ நான் என்ன பண்ணட்டும்? நேற்று நைட்டு வரும் என்ன ஹர்ட் பண்ண. திடீர்னு காலைல பார்த்தா காஃபி இட்டு வந்து கொடுக்குறேன். அவனை தீர்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன். திருநீர் வச்சு விட்றேன். டவல் இட்டு வந்து தரேன். இதெல்லாம் பிளான் இல்லையா? அப்போ ஹர்ட் பண்ணனா? இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. நம்ம சொன்னது ஏதோ பயபிளுக்கு ஹர்ட் ஆகிருந்திருக்கு, அதனால தான் கோவமாக இருந்தானா? என்னவா இருக்கும்? ஐயோ என்னன்னு தெரியலையே. தெரிஞ்சவனாலும் ஏதாச்சும் வெறுப்பேத்தி இந்த இடத்துல எஸ்கேப் ஆகிடலாம். என்ன சொல்லியிருப்பேன்? நைட்டு என்ன சொன்னேன்? என்ன போய் சொல்லலாம்னு யோசிக்கிறியா? நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்லணும்? காஃபி திருநீர் டவல் இதெல்லாம் இதுக்கு? பாட்டிக்கு வேலை இருக்குன்னு சொன்னாங்க, அதனால என்னை கொண்டு போய் காஃபி கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் அப்புறம் பாட்டி திருநீர் வச்சு விட சொன்னாங்களா? எந்த பக்கம் போனாலும் கேட் போடுறானே. எப்படி வந்து மாட்டிக்கிட்டேடி? இவன் கிட்ட இருந்து இப்போ எப்படி தப்பிக்கிறது? கமான் டெல் மீ. ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு போன பண்ணீங்க. சரி அது நல்லபடியாக நடக்கட்டுமேனு தெரிஞ்சு வச்சது தப்பா? வேணா இப்பயே அழைச்சிடுங்க. நானே வேணா அழைச்சி விடட்டா? ஏன் வச்சுன்னு கேட்டா அழிக்கிறத பற்றி பேசிட்டு இருக்கேன். அந்த திருநீர் அந்த நெத்தியில் இருக்கனால தான் இவ்வளோ பிரச்சனையும். எடுத்துட்டா முடிஞ்சிடும்ல, அதனால தான். அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டேன். உங்ககிட்ட வந்து பதில் வராது அப்படி தானே? அது உங்களுக்கு ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு தானே சீக்கிரமாக கிளம்பி கீழே வந்தீங்க. அப்புறம் இங்கேயும் எவ்வளோ நான் கேட்டிருக்கீங்க. மீட்டிங் டைம் ஆகலையா? நோ, இங்கே பாரு, நீ அமைதியாக பேச பேச ப்ராப்ளம் பெருசாக மட்டும் தான் தெரியுது. ஏதோ பெரிய பிளான் மட்டும் போட்டிருக்கீங்க, அதுதான் என்னன்னு தெரியல. என்னடி பிளானு? ஆமாம், ஒன்று போக்குறதுக்கு பிளான் போடுறாங்க. போட்டால் நானே எப்படா இங்கேருந்து வெளில போவேன்னு தெரியாமல் இருக்கேன். உனக்கு டவல் கொண்டு வந்து தப்பாடா? என் புத்திக்கு பிஞ்சு சிறப்பில் பிஞ்சு சிறப்பு, அதாலேயே அடிக்கணும். இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. எவனுமே கை கழுவ வரமாட்டான். யாராவது வாங்கலேண்டா, இவங்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்கடா. கூடி சீக்கிரத்துலேயும் கண்டுபிடிக்கிறேன் நீயும் மோனும் சேர்ந்து என்ன பிளான் போட்டிருக்கீங்கன்னு. ஆமாம், அப்போ திருநீர் வைக்கும்போது என்ன சொன்ன? உரிமை அப்படி தானே? உரிமை. காலைல காஃபி கொடுத்தது, இதோ திருநீர் வச்சு விட்டது, இப்போ டவல் கொண்டு வந்தது, எல்லாமே உரிமை தானே? அப்பாடா, அவனை ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டான். இதை சொல்லி இப்படியே தப்பிச்சிட முடியுதான்? ஆமாம், உரிமை தான். ஓ ரியலி? நான் உரிமை எடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? என்னது? நீங்கள் உரிமை எடுத்துக்கிட்டீங்க, நான் இப்போ நான் இல்லை. எங்கே ஓடுறோம்? அம்மா ராவோடும் பகலோடும் உந்தன் ஞாபக தொல்லை ஆதி பூவோடு வண்டுகள் தூங்குவதில்லை. இது சரியா தவறா என்பது சொல்ல சாத்திரத்தில் இடமில்லை. என்னவளா ஒரலையவ கலையவ அழகிய நிலவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளி அவசர
சிரிப்புக்கு அவதான் காரணமா. சாரி, தெரியாம டவல் எடுத்துட்டு வந்துட்டேன். சாரி. இதையும் என்னோட பண்ணிட்டு இருக்கோம். ஓ, உங்களுக்கு அடுத்தவங்க சாப்பிட்டது ரொம்ப பிடிக்குமோ? அடுத்தவங்க சாப்பிட்டு கொடுத்ததான் விரும்பி சாப்பிடுவீங்களா? ஐம் ஸோ சாரி. இதையும் என்ன ஆச்சு உனக்கு? மதி, என்ன நடக்குதுங்க? நீ என்ன அவன் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் அமைதியாகவே இருக்க? என்னாச்சு? அவனை வெறுப்பேற்றுன்ற பேரில் நீயாவே அவன்கிட்ட போய் மாட்டிக்கிறேன். அவன் உன்னை வச்சு செஞ்சுட்டு போகிறான். உன்னால ஒன்றும் பண்ண முடியல. இருடா, உனக்கு நீ சொன்ன மாதிரியே நல்ல பிளான் போட்டுட்டு அப்புறமா உனக்கு கவுக்குறேன். ஒன்று பரவாயில்லையே, சக்கரை பொங்கல் கூட டேஸ்ட்டாக தான் இருக்கு. எனக்கு ஸ்வீட்லி பிடிக்காத சக்கரை பொங்கல் தான் நீ செஞ்சு கொடுத்த உடனே அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கு. ஐயோ, இனியும் நம்ம போகாம இருந்தோம். அவங்க 2 பேரும் நம்மளை வச்சு செஞ்சுருவாங்க. 2 பேர் காருக்கு போயிட்டாங்க. நம்ம போக வேண்டியதான். என்னோட டவலை காணும். காட், இப்போ நான் எப்படி துடைக்கிறது? டவல் எங்கே போச்சு? ஓ பெண்ணே, இவன் தேவைகள் எல்லாம் தெரிந்தவை தானே. ஒன்றாய் ஒவ்வொன்றாய் நீ தந்தா போதும். உன்னாசை காதில் சொன்னால் நிறைவேற்றுவேன். உனக்காக வெயிலை கூட மழையாக்குவேன். உன் பேரை சொல்லி சொல்லி உதடுகள் தேய்ந்தது. உனக்கின்றி யார் சொல்வது? இல்லை, வேண்டாம். இல்லை, பரவாயில்லைங்க, எடுத்துக்கோங்க. சீக்கிரம் தொடச்சிட்டு கிளம்புங்க. உங்கள் அண்ணன் 2 பேர் காருக்கு போயிட்டாங்க. என்ன நேற்று அவ்வளோ நேரம் ஒன்று இருந்தோம். ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. என்னது? அதான் மேடம்க்கு பர்த்டேன்னு. ஓ, பிறந்த நாள் சொல்கிறீங்களா? அது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா? என்னடி அப்படி சொல்ற? எனக்கு பெரிய விஷயம்தான். ஏன் கிட்ட நீ சொல்லல? நீயா? ஓய், கையை விடுங்க, யாராவது வந்துட்டு போகிறாங்க. ஒரு நிமிஷம். பர்த்டே ரவிக்கு விஷ் பண்ண வேணாமா? என்னது? உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் தானே? கையை பிடிச்சு வாழ்த்து சொல்ல வேண்டாமா? கை பிடிக்காம கூட சொல்லலாமே. அதெல்லாம் மற்றவங்களுக்கு. ஆனால் நம்ம 2 பேரும் அப்படியா? நம்ம 2 பேத்துக்குள்ள என்ன? கையை தொடச்சிட்டிங்கன்னா தாவணியை விடுங்க, கையை விடுங்க, நான் போகிறேன். யாராவது வந்து அவ்வளோதான். ரவுடிலாம் பார்த்தோன்னா ஏற்கனவே உங்கள் மேலே என் ரொம்ப சந்தேகப்பட்டு இருக்கா. அப்புறம் விடுங்க. சந்தேகப்படுறாங்களா? என்ன அது அது வந்து அது அது என்ன உனக்குதான்? என்ன கையை விடுங்க. இரு, நான் இன்னும் உனக்கு வாழ்த்து சொல்லவே இல்லைல்ல. சொன்னதுக்கு அப்புறமா கையை விடலாம். கையை விட்டுட்டு வாழ்த்து சொல்லலாமே. கையை விடுங்க. இப்போ தானே சொன்னேன், அதெல்லாம் மற்றவங்களுக்குன்னு. சரி, சீக்கிரம் சொல்லுங்க. யாராவது வந்துட போகிறாங்க, எனக்கு பயமாக இருக்கு. சக்கரை பொங்கல் செம்ம ஸ்வீட்டாக இருந்தது. நான் சொல்லும் சக்கரை பொங்கல் சாப்பிட்டதே இல்லை, எனக்கு பிடிக்காது. ஆனால் இன்னைக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. இன்னொரு தடவை சாப்பிடணும் போல இருக்கு. இன்னும் நல்லா சாப்பிடணுமா? அங்கே நிறைய இருக்கு, உங்களுக்கு வேணும் எடுத்துட்டு வரட்டுமா? ஸோ சக்கரை பொங்கல் அங்கே இருந்தால் கிடைக்குமா? எனக்கு அந்த சக்கரை பொங்கல்லாம் வேணாம். எனக்கு மேடம் சக்கரை பொங்கல் பண்ணி கொடுத்தீங்கன்னா பர்த்டே கிஃப்டா. நான் எதுவும் கொடுக்க வேண்டாமா? இல்லை, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஆனால் நான் கொடுக்கணுமே. இங்கே பாருங்க, நீங்கள் கையை விட்டுட்டு பேசுங்க. இப்போ நம்ம 2 பேரும் நெட்டு யாராவது பார்த்தாங்கன்னா தப்பாக நினைப்பாங்க. அதுவும் இல்லாமல் கையை வேறு பிடிச்சிட்டு கையை தொடச்சிட்டிங்கன்னா தாவணியாத விடுங்க. உன்னோட பர்த்டே நேற்று என்கிட்ட சொல்ல மாட்டேல. அதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. ஈவினிங் வந்து பார்த்துக்கலாம். எப்போ பர்த்டே பேபிக்கு கிஃப்ட் கொடுக்கலாமா? வேண்டாம். ஏய், வேண்டாம், சொன்ன கேளுங்க. பர்த்டே மேடம் சொல்லிட்டீங்க. நேற்று வந்து டைரில் வேறு படுத்து தூங்கியாச்சு. நேற்று ஒன்றும் இல்லை. இன்னைக்கு பர்த்டே வேலை இருக்குது. எதுவும் கொடுக்கலன்னா எப்படி? வேண்டாம், சொன்ன கேளுங்க. இதெல்லாம் தப்பு. புரிஞ்சுக்கிட்டேன், அப்படி தானே? நீங்கள் சுற்றி வலிக்கும் போதே தெரியுது. இதெல்லாம் தப்பு. சரி, எப்படி கரெக்டாக பண்ணணும் சொல், பண்ணலாம். எதுவுமே பண்ண வேண்டாம். உங்கள் அண்ணன் 2 பேர் காருக்கு போயிட்டாங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சொல்லு, என்ன பண்ணட்டும்? ஒன்றும் பண்ண வேண்டாம். நிஜமாவா? தாவணியை விடுங்க. சும்மாவே ஆஃபீஸ் போனால் ஒரு ஒர்க்கும் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு மேடம் காலையிலே இந்த ட்ரெஸ்ஸில் செம்மையாக இருக்குது தெரியுமா? அதில் வேறு மேடம் பர்த்டே வேறு. மேடம் கூட இல்லாமல் நான் எப்படி இன்னைக்கு ஆஃபீஸ் ஓட்ட போகிறேன்னு தெரில.
சீக்கிரம் கிளம்புங்க, லேட் ஆயிடுச்சு. ஹனி அங்கிள் ஆண்டி காலையிலே கிளம்பி போயிட்டாங்க. ஏதோ முக்கியமான வேலை உங்கள் 3 பேருக்கு இருக்குன்னு சொன்னாங்களே, அதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? லேட் ஆயிடுச்சு, கிளம்புங்க. இது வரலாம், சாயந்தரம் பார்த்துக்கலாம். ரியலி ஏமாத்திட மாட்டில? விளையாண்டதெல்லாம் போதும், கிளம்புங்க. இப்போ நம்பி கிளம்புறேன். ஈவினிங் உண்டு, ஓகே? இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக, ஓகேவா? சரி, சாயந்தரம் பார்க்கலாம். இப்போ கிளம்புங்க. ஓகே, ஈவினிங் பார்க்கலாம். ஓகே, பாய். ஈவினிங் ரொம்ப எதிர்பார்ப்போட வருவேன், ஓகே? ஐயோ, எனக்கு என்ன கேட்டாலும் மேடம் ஓகே ஓகே சொல்கிறீங்க. என்ன உங்களோட பிறந்தநாள் பெருசா? நாங்கள் தான் உங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கிட்ட தான் சக்கரை உங்களுக்கு கொடுத்துட்டீங்க. லேட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, பாய். பாய். காச்சு மச்சி நிச்சி உனக்காச்சு வேணாம் இனி வாய் பேச்சு வாய்க்குள்ளே முத்து தொழிக்கலாம் அற்களே முத்தாய் மாறலாம் கிச்சு கிச்சு பண்ணிக்கலாம் பிச்சு பிச்சு தின்னுக்கலாம் பழுத்தாச்சு நெஞ்சால்